விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கைலாகாத அரசாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, தமிழகம் வளர்ச்சி பெற்றது, தமிழகம் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு சட்டம் மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. வீடு கட்டுவோர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுகின்ற நிலையே மாறி போய்விட்டது. அவர்கள் கனவுல தான் வீட்டை கட்டி பார்த்துக்கணும். அதோட இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதோடு அறிக்கை வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் இன்று வரை அத்தியாவசிய பட்டியலில் இந்த கட்டுமான பொருட்களை சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இந்த பகுதியில் கோழி வளர்ப்பு அதிகம். இன்னைக்கு முட்டை உற்பத்தி அதிகமா இருக்குது. இதுக்கு மூலப்பொருள் மக்காச்சோளம். அதில் இருந்து அதுக்கெல்லாம் இந்த கோழிகளுக்கு தீவனமாக பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் விலை உயர்ந்துட்டது. ஆனால் அதற்கு தக்கவாறு முட்டை விலை உயரல. ஆக இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அனைத்து தர மக்களும் பாதிக்காத அளவிற்கு அரசு செய்கிறதா ஒரு திறமையான அரசு, ஒரு நல்ல அரசு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அப்படி எந்த ஒரு தொழில் பாதிக்கப்பட்ட பொழுதும் அவளை அழைத்து பேசுவது கிடையாது. அதே போல இன்னைக்கு சேகோ தொழில், இங்கே மரவள்ளி கிழங்கு அதிகமாக பயிரிடுகின்ற பகுதி, அந்த பயிரிடுகின்ற விவசாயிகள் லாபத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சி விழுகின்ற பொழுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது எந்தெந்த பகுதியிலே இந்த மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கை தாக்குகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு அனுப்பி மரவள்ளி கிழங்கை ஆராய்ந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கைத்தறி, இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி. அவை இரண்டு தொழிலுமே சரிவடைந்து விட்டது. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகமான பேர் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தொழில் ஈடுபட்டவர்களுக்கு வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இந்த அவல ஆட்சியிலே. அதாவது விசைத்தறி தொழில் இன்னைக்கு குமராவளையும், சங்ககிரி, திருச்செங்கோடு, எடங்கல சாலை இப்படி பல்வேறு பகுதியில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இந்த பகுதியை நன்கு அறிமுகமானவன், எல்லா இடத்துக்கும் நான் சென்று வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த விசைத்தறி தொழில் ஒரு பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் இன்றைக்கு நசிந்து சரிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு குமராவளையம்
மற்றும் சங்ககிரி இடங்கசால பகுதியில், திருச்செங்கோடு பகுதியில் பல விசைத்தறி உரிமையாளர்கள் இன்றைக்கு இந்த விலை வீழ்ச்சியால், இந்த தொழில் சரிவால் அவருடைய தறிகள் எல்லாம் எடைக்கு போட்டு வாழ வேண்டிய அவல நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.